ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கே, அப்புறம் ஏன் அது ஏஐ ஆச்சு? தேசிய கட்சிகளுக்கு தான் அரசியல் கட்சி அந்தஸ்துன்னு ஒரு. ஆனா ஏஐடிஎம்கேக்கு டெல்லியில ஆபீஸ் இல்ல, டெல்லியில கட்சி இல்ல, இந்தியா ஃபுல்லா கட்சி இல்ல. ஏஐடிஎம்கே எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு சின்ன மாற்றம் ஏடிஎம்கே கட்சியிலே செய்யணும். நீ ஒரு எலெக்ஷன் விட்டுருமேன், கட்சியிலே ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். ஒருத்தர் புதுசா போஸ்டிங் பண்ணனா கூட எடப்பாடியால தன்னிச்சா முடிவு எடுக்க முடியாது. அந்த சங்கி பசங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாலும். இப்ப நான் ஒத்துக்கிறேன், இது ஏஐடிஎம்கே ஆல் இந்தியா பார்ட்டி. எப்ப டெல்லிக்கு காவடி தூக்கி டெல்லி உத்தரவுப்படி இவங்க நடந்துக்கிறாங்களோ, டெல்லி கட்டளைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களோ, அப்ப இது ஆல் இந்தியா பார்ட்டி தான். என்னடா குடியாத்துக்கு முறை வச்சு சேரான்னு பாக்குறீங்களா? அடிமை ஆகிட்டான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக. மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து இனிமே நான் சேர மாட்டேன். இனிமே அதிமுக ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி சேராதுன்னு சத்தியம் பண்ணிட்டு அந்த அம்மா செத்து போனான். கூப்பிட்டு அதிமுக இத்தனை சீட்டு கொடுத்துருக்கிறேன். என்னது அதிமுக இத்தனை சீட்ல நில்லுன்னு இல்ல, இத்தனை சீட்டு கொடுத்துருக்கேன், நான் இத்தனை சீட் எடுத்துக்கினேன். தலைவர்கிட்ட ஏதாவது பேசணும்னா டெல்லி மேலிடத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் வந்து அறிவாலயத்துல பார்ப்பாங்க. அரசியல் ஆண்மை இருந்தால் எடப்பாடி பழனிசாமியால் அமித்ஷா இடத்துல, பிஜேபி நயினார் நாகேந்திர இடத்துலயோ அண்ணாமலை இடத்திலயோ பேச முடியுமா? இல்ல தமிழக பொறுப்பாளர் கோயில் கிட்ட பேச முடியுமா? அவன் எது சொன்னாலும் இப்படி ஆமாசாமி போற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் திருட்டு பசங்க, ஊழல் பண்ணுவாங்க. நீங்க திமுக பார்த்து நீங்க பேசுறீங்களா? நண்பர்களே, எனது அபிஷியல் யூடியூப் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நமது சேனல்ல நம்ம பேச போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஏஐஏடிஎம்கே ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். எனக்கு இப்போ சரியா 50 வயசு ஆகுதுங்க. 30 வருஷமா திமுக மேடையில பேசுறேன். இன்னும் சொல்ல போனா 32 வருஷமே சொல்லலாம். 16 வயசுல நான் வந்துட்டேன், குட்டி பையனா வந்துட்டேன் மேடைக்கு. பெங்களூர்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர்ல பேச ஆரம்பிச்சேன். நானும் என் சர்வீஸ் பாக்குறேன், இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்கேன் நான் போகாத மாநிலம் இல்ல. இது ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கேன்னு சொன்னா, ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கேன்னா, அகில இந்திய அண்ணா திமுகனா, ஜம்மு காஷ்மீர்ல ஏடிஎம்கே இருக்கா? உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட்ல ஏடிஎம்கே இருக்கா? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்ல ஏடிஎம்கே இருக்கா? பீகார்ல ஏடிஎம்கே இருக்கா? வெஸ்ட் பெங்கால்ல ஏடிஎம்கே இருக்கா? மகாராஷ்டிரால ஏடிஎம்கே இருக்கா? ஹரியானால ஏடிஎம்கே இருக்கா? மணிப்பூர்ல ஏடிஎம்கே இருக்கா? இப்படி இங்கிட்டு வந்தா நம்ம சவுத்துல தெலுங்கானா ஏடிஎம்கே இருக்கா? ஆந்திரா ஏடிஎம்கே இருக்கா? கர்நாடகா ஏடிஎம்கே இருக்கா? கேரளா ஏடிஎம்கே இருக்கா? இந்த மாதிரி இந்த நான் சொன்ன எல்லா மாநிலங்களிலும் ஏடிஎம்கேக்கு எம்எல்ஏவோ எம்பியோ குறைஞ்சபட்சம் உள்ளாட்சியில் யாருன்னா இருக்காங்களா? யாரும் இல்லை. அப்புறம் ஏன்டா அது ஏடிஎம்கே ஏஐடிஎம்கே ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கே, அப்புறம் ஏன் அது ஏஐ ஆச்சு? தேசிய கட்சிகளுக்கு தான் அரசியல் கட்சி அந்தஸ்துன்னு ஒரு தாக்கு வந்துச்சு. அப்படி ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளம்பிச்சு இந்தியாவில். அப்ப உடனே இதை ஏஐடிஎம்கே ஆக்கிட்டாங்க. எங்களது ஆல் இந்தியா பார்ட்டி. ஆனா திமுக இது என்னைக்கும் திமுக தான்டா. நான் என்ன ஆல் இந்தியான்னு சேர்க்கட்டும். டிஎம்கேன்னா உலகத்துக்கே திமுக. ஆல் இந்தியானா ஒரு இந்தியாவுக்கு மட்டும் தான் திமுக ஆயிடும். உலகத்தில் தமிழர் எங்கே பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இயக்கத்தை துவங்கி அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், இன்று நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின். இது திமுக. நாங்க திமுக தான் இருப்போம். இது உலகத்துக்கே பொதுவான கட்சி. அதனால இந்தியான்னு பிரிக்கிறது நாங்க. சோ இது திமுக, அது ஏஐடிஎம்கே. ஆல் இந்தியா பார்ட்டினா எப்பவுமே அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் டெல்லியில கேட்டுதான் முடிவு எடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் நம்ம கூட்டணி கட்சி காங்கிரஸ் இருக்கு, எதிர்கட்சியில பிஜேபி இருக்கு. எல்லா கட்சிக்கும் மாநில தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகை எம்எல்ஏ அவர்கள். பிஜேபியுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ. நயினார் நாகேந்திரன் 1000 பேசினாலும் கமலாயத்தில் ஒரு ஃபேன் மாட்டணும்னா கூட அங்க போன் பண்ணி பிஜேபிக்கு அங்க கேட்கணும். ஜேபி நட்டாவையோ இல்ல என்ன அங்க இருக்கிற ஆபீஸ் கேட்கணும், இல்ல அமித்ஷாவோ யாரே கேட்கணும். அதே மாதிரிதான் காங்கிரஸ். ஆனா பிஜேபியோட அடிமை கிடையாது. காங்கிரஸ் ஓரளவுக்கு அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனா முக்கியமான டிசிஷன் இந்த எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட் எல்லாம் டெல்லியில தான் உத்தரவு. ஆனா ஏஐடிஎம்கேக்கு டெல்லியில ஆபீஸ் இல்ல, டெல்லியில கட்சி இல்ல, இந்தியா ஃபுல்லா கட்சி இல்ல. ஆனா இன்னைக்கு ஏஐடிஎம்கே எந்த முடிவு எடுத்தாலும்
எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு சின்ன மாற்றம் ஏடிஎம்கே கட்சியிலே செய்யணும். நீ ஒரு எலெக்ஷன் விட்டுருமேன், கட்சியிலே ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். ஒருத்தர் புதுசா போஸ்டிங் பண்ணனா கூட எடப்பாடியால தன்னிச்சா முடிவு எடுக்க முடியாது. செயற்குழு பொதுக்குழு கூப்பிட்டு முடிவெடுக்கலன்னா கூட செல்லாது. அதிமுக ஒரு மாற்றம் வருதுன்னா கூட டெல்லிய கேட்கணும். யாரு டெல்லிய கேட்கணும்? அமித்ஷா கேட்கணும், மோடியை கேட்கணும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் கேட்கணும். அந்த சங்கி பசங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாலும். இப்ப நான் ஒத்துக்கிறேன், இது ஏஐடிஎம்கே ஆல் இந்தியா பார்ட்டி அதிமுக இப்ப ஒத்துக்கிறேன். ஏன்னா எப்ப டெல்லிக்கு காவடி தூக்கி டெல்லி உத்தரவுப்படி இவங்க நடந்துக்கிறாங்களோ, டெல்லி கட்டளைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களோ, அப்ப இது ஆல் இந்தியா பார்ட்டி தான். என்னடா குடியாத்துக்கு முறை வச்சு சேரன்னு பாக்குறீங்களா? அடிமையாகிட்டாங்க இந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை. இந்த ஆள் மேல இருக்கிற கேஸ், கொடநாட கொலை வழக்கு, பல லட்சம் கோடிக்கணக்கில் ஊழல், எல்லா ஃபைல் ஆதாரத்தோட அமித்ஷா டேபிள்ல இருக்கு. அது இல்லாம 9 மந்திரிகள், 10 பேர் எல்லா ஊழல் பண்ணிக்கிறான். டாப் மோஸ்ட் இருக்கிறது 10 பேர், பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சவங்க. எல்லாமே அதிமுக இருக்கிற முக்கியமான நபர்கள். இவங்க இல்லைன்னா அதிமுக கிடையாது. அத்தனை பேர் ஃபைல் அமித்ஷா டேபிள் இருக்குது. நாளைக்கு நினைச்சா 3 நாள் ரைடு, 4வது நாள் அரெஸ்ட், 5வது நாள் தீகார் ஜெயிலு. அவன் நினைச்சா 1 வருஷமும் வைக்கலாம், 2 வருஷமும் உள்ள வைக்கலாம். அவன் முடிவு பண்ணாதான் நீ பயில் வெளியே வர முடியும். இதுக்கு டவுசர் லூஸ் ஆகி உச்சா போய் கக்கா போய் ஜட்டிலேயே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் அத்தனை பேர் போய் பிஜேபி கிட்ட அடிமையாயிட்டான். வாய்சொல் வீரன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியே கிடையாது, கிடையவே கிடையாது பிஜேபியோட கூட்டணி. மெயின் ரோடு ஜெயக்குமார் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாதான் நான் தோத்தேன். இன்னைக்கே அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, லேடியா மோடியா பாத்துக்கலாம், நான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து இனிமே நான் சேர மாட்டேன். இனிமே அதிமுக ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி சேராதுன்னு சத்தியம் பண்ணிட்டு அந்த அம்மா செத்து போனான். ஒண்ணு போட்டா என்ன சொல்றது? ஆனா இன்னைக்கு அந்த பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே போய் அடமான வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அடமான வச்சது இல்ல, அடிமையாகிட்டாருங்க. ஒரு அதிமுக தொண்டனுக்கும் சொல்றோம், சுயமரியாதை உள்ள அதிமுக தொண்டனுக்கும், நீ அத்தனை பேரும் பிஜேபிக்கு அடிமை. அந்த நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காரு யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. அவன் போன் போட்டு, எடப்பாடி दिल्ली को आओ, अमित शाह जी आपको बुला रहा है, आपका पास बात करना है, नेक्स्ट फ्लाइट पकड़कर दिल्ली का आ जाओ. அதான் முடிஞ்சு போச்சு. அமித்ஷா கூட பேச போன்ல அவ்வளவு வேல்யூ கிடையாது. கிளம்பி வரியா இல்ல கூடாரத்தோட தீகா ஜெயிலுக்கு போயிருந்தீங்களா? வரங்க ஐயா. டெல்லிக்கு போய் அங்க உக்காந்துக்குன்னு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் தராங்க. யாரு? 10 மணிக்கு இங்க அப்பாயின்மெண்ட். அவன் எடப்பாடி இன்னைக்கு இனி போட மாட்டாத மாதிரி தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச அந்த பழக்கம் அவருக்கு இல்ல. நைட்ல சுகர் மாத்திரை போடுறாரு, இல்ல இன்சுலின் போடுறாரா மாத்திரை போடுறாரான்னு தெரியல. என்ன சொல்றது? பிபி மாத்திரை போடணும், வேற எதனா கொலஸ்ட்ரால் எதனா இருக்கும். வயசு ஆகுதுல இருக்கும். 10 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கினோம் அந்த வயசுக்கு. அவர்னா டாக்டர் கலைஞரா தளபதி ஸ்டாலின் 2 மணி வரைக்கும் முடிச்சு நிறுத்திட்டு வெடிகாத்தால 4 மணிக்கு 5 மணிக்கு எஞ்சி கட்சி வேலை ஆட்சி வேலை பாக்குறதுக்கு. அவரு 10 மணிக்கு போய் உட்காந்து 10:30 மணிக்கு தான் உள்ள கூப்பிடுறாங்க. அமித்ஷா வீட்டுல வேலை செய்யறோம் போய் சொல்றான் அமித்ஷா கிட்ட, அஜி तमिलनाडु से एडपाड़ी आया है, बहर बैठा है. हाँ बहर खड़ा है, उधर वो हमारा घर का नौकर बैठा गया ना, वो कुर्सी, उस कुर्सी में उसको बैठने के लिए बोल. नौकर बैठा है ना, बैठा गया ना, वो कुर्सी में बैठने बोल. हमारा बीजेपी का नेताजी बैठेगा ना, वो कुर्सी नहीं देना है, नौकर का कुर्सी दो எடப்பாடிக்கு. அதாவது வெளியே வேலை செய்யறாங்கல்ல சேரு, அதுல உட்கார சொல்லு. நம்ம பிஜேபி தலைவர்கள் உட்கார்ற சேர்ல விட்டுடாத உட்காரத்துக்கு, அதுல உட்கார சொல்லு. 1 மணி நேரம் கழிச்சு 11 மணிக்கு உள்ள கூப்பிடுறாங்க. எடப்பாடி சாப் आपको அமித்ஷா ஜி बुला रहा है, अंदर जाओ. உள்ள போறாரு. இல்ல தமிழ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவன் போய் அங்க என்ன நினைச்சா சொல்றேன். அப்படியே உள்ள போன உடனே எடப்பாடி ஐசா அச்சா ஹே உன்ன எடப்பாடி ஓனர் இல்ல, இங்க நம்ம லேபர் இல்ல. நீ போயிட்டு உடனே அந்த காலில் தவழ்ந்துன்னு போய் விழுவார் பாரு. லேண்ட்லயே ஸ்விம் பண்ணுவார்.
நிலத்திலே நீச்சல் அடிப்பார். கால்ல விழுந்தோனே, ஜீத்தே ரஹோ, ராம் 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 ராம், ஜீத்தே ரஹோ, பேட்டோ பேட்டோ பேட்டோ, उठाओ उठाओ उठाओ, बैठो उधर, ए पकड़ो ये लिस्ट, एडीएमके को कितना सीट, बीजेपी को कितना सीट, हमारा अलायंस पार्टी को कितना सीट, ये सब तो ये हमारा बीजेपी का लेटर पैड में है। हाँ, जाओ கூப்பிட்டு, "இத பார், அதிமுகவுக்கு இத்தனை சீட்டு குடுத்துருக்கிறேன்." என்னது? அதிமுக இத்தனை சீட்ல நில்லுன்னு இல்ல. இத்தனை சீட்டு குடுத்துருக்கேன். நான் இத்தனை சீட் எடுத்துக்கினேன். நம்ம கூட்டணியில இருக்கிறவனுக்கு 2, 1, 3, 4 குடுத்துட்டேன். இதுல எத்தனை பேர் பிஜேபி சின்னம்? எத்தனை பேர் ரெட்டை இலை எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். டெல்லிக்கு போய் வேலையை பாரு, நான் வரேன். அங்க கோயில் வருவாரு. அவர் வச்சு வேலை பார்த்துக்க. இத மீறி ஏதாவது பேசினா பெட்டா தீகார் ஜெயில். ஐயோ! விட்டுடுங்க சாமி, விட்டுடுங்க சாமி, விட்டுடுங்கன்னு கிளம்பி வந்துட்டார். உங்க லட்சணம் இப்படி இருக்குது. உங்க லட்சணம் இப்படி இருக்குது. டெல்லிக்கு நீ அடிமை, டெல்லிக்கு காவடி தூக்குற. இதுல இவர் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி எடப்பாடி சொல்றாரு என்னன்னு கேட்டா, கலைஞர் கூட தான் ஆகும்னா டெல்லிக்கு போவாரு. பார்லிமெண்ட்ல அறிவிப்பு முன்னாலே ஒரு மாசத்துக்கு முன்னாலே போயிட்டாரு. அங்க போய் உட்காருவாரு. ஏய், அவர் டெல்லிக்கு போனாருன்னா கூட்டணி கட்சி தலைவருடைய முக்கியமான மீட்டிங் டெல்லியில் நடக்கும்போது கலைஞரை கூப்பிடுவாங்க அன்னை சோனியா. நீங்க வந்து எங்களுக்கு மீட்டிங்ல கலந்துன்னு ஆலோசனை கொடுங்க. அவரு போய் அங்க உட்காந்து ஆலோசனை சொல்லுவார். உன்ன மாதிரி இப்படி நின்று அவங்க கூட பாரு பிஜேபி சீட்டு நீ வாங்கி வரப்பாரு. ஆல் இந்தியா காங்கிரஸ் கூட்டணி தலைவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார், அவர் ஒப்பீனியன் சொல்லுவார், கைட் பண்ணுவார். அதுக்கு டெல்லிக்கு போனாரு. உன்ன மாதிரி காவடி தூக்குறதுக்கு இல்ல. தலைவர்கிட்ட ஏதாவது பேசணும்னா டெல்லி மேலிடத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் வந்து அறிவாலயத்துல பார்ப்பாங்க. இல்ல முக்கியமா காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு முடிவு எடுக்கணும். அன்னை சோனியா கலைஞருடைய அறிவுரை கேளுங்க, அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க, அவர் தான் நேஷனல் லீடர், அவர் மூத்த தலைவர்னு. இங்க வந்து இப்படி பண்ணா சரி இருக்குமா, நீங்க ஆலோசனை சொல்லுங்க, நீங்க அறிவுரை சொல்லுங்க, நீங்க அட்வைஸ் பண்ணுங்க கலைஞர் சொல்லுவார். அதனாலதான் தலைவர் தளபதி திருச்சி மாநாட்டுல எல்லா நிகழ்ச்சியிலும் சொன்னார், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்டா தமிழ்நாடு, என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லி கண்ட்ரோல் கிடையாதுன்னு. கலைஞர் கோபலாபுரத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார். டெல்லி என்ற ரிப்போர்ட் கலைஞர் கையில் இருக்கிறது. அதே போல்தான் தலைவர் தளபதி கோபலாபுரத்தில் அமர்ந்து கொண்டுதான் டெல்லியின் கண்ட்ரோல் தலைவர் தலைமை எடுத்திருக்கிறது. இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இந்திய அளவிலே தலைமை தாங்குகிற தகுதி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் உண்டு. அதில் முதன்மையானவர் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆல் இந்திய ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்கள், பல மாநில முதலமைச்சர்கள் உங்க ஐஎன்டிஏ கூட்டணி சொல்லுவாங்க, ஸ்டாலின் இஸ் நேஷனல் லீடர், தேசிய அரசியலை வழிநடத்துகிற ஆற்றல் மிக்கவர் தளபதி ஸ்டாலின். அவர் அந்த இடத்துல இருக்கிறார். இவர் கலைஞர் கோலியா டெல்லிக்குன்றார். அவரை சிறப்பு அழைப்பாளராக கூட்டு போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தேசிய தலைவர்களா. நீங்க குண்டாக்கானத்துடைய கூட பிளைட்ல உச்சா கக்கா கூட போல அமித்ஷா திட்டுவாரு. அமித்ஷா வீட்டுல போய் அங்க வேலைக்காரன் போற பாத்ரூம்ல நம்ம உச்சா கக்கா போலாரு மைதன் ஓடினவர் நீங்க. அன்னைக்கான உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க அமித்ஷா மிரட்டினார்ல, இவர் அசம்பிளில சொன்னார்ல பிஜேபியோட கூட்டணி இல்ல, பிஜேபியோட கூட்டணி இல்ல, பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு போன் போட்டு ஒரே மிரட்டல். சட்டமன்றத்தை கூட விட்டுட்டு மானிய கோரிக்கை காரசாரமா நடந்துருது. சட்டமன்றத்தை கூட விட்டுட்டு டெல்லிக்கு போய் 3 கார் மாறி 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 போய் அமித்ஷா பாத்தீங்களா, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா எடப்பாடி? எங்களுக்கு கூட பிஜேபியோட விட்டான் ரைடு, மிரட்டி பார்த்தான், அரெஸ்ட் பண்ணுவோம்னா தலைவரே மிரட்டினான். அண்ணன் உதயா சொன்னார், ஏய் நான் ஈடியும் பார்ப்பேன் மோடியும் பார்ப்பேன் போடான்ட்டார். தளபதி மதுரை மாநாட்டுல வாக்காளர் முகவர் மாநாட்டுல பேசினார், என்ன அரெஸ்ட் பண்ணுவியா, நீதிமன்றத்துல வழக்கு போடுறான், நாங்க சந்திக்கிறோம். மடியில கனம் இருந்தாதான் வழியில பழகும், உனக்கு உடம்பு பூரா கனம் அவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறாங்க, பிஜேபி பார்த்து பயப்படுற. நீங்க அதிமுக அடிமை வச்சுட்டு நீ வந்து திமுக வந்து நீங்க டெல்லிக்கு நாங்க டெல்லிக்கு போனதுக்கு நீங்க டெல்லிக்கு போறது வித்தியாசம் எடப்பாடி. நீ பயந்து ஓடி போற. உன்னால் அடிச்சு பிஜேபி கிட்ட பேச முடியுமா? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன். இத்தனை சீட்டாக நான் பிஜேபி கொடுப்பேன், இந்த தொகுதியில் தான் நான் கொடுப்பேன். எங்க கூட்டணியில தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைவர், நான் முடிவு பண்றதுதான், நான் முடிவு பண்றதுதான் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு, எந்தெந்த கட்சி ரெட்டையில நிக்கணும், அவங்க கட்சி சேர்ந்தீங்க, நான் தான் முடிவு பண்றது, நான் தான் தலைமை, நீ பேசக்கூடாதுன்னு அரசியல் ஆண்மை இருந்தால் எடப்பாடி பழனிசாமியால் அமித்ஷா இடத்துல, பிஜேபி நயினார் நாகேந்திர இடத்துலயோ அண்ணாமலை இடத்திலயோ பேச முடியுமா? இல்லைன்ற தமிழக பொறுப்பாளர் கோயில் கிட்ட பேச முடியுமா? முட்டிக்கு முட்டி தட்டி எலும்ப கைட்டி சூப்பு வச்சு பிஜேபி காரன் குடிச்சிட்டு லைட்ல படிக்க வச்சு கூட்டிட்டு போய் திகார் ஜெயில உள்ள தள்ளிடுவான்.
இதான் ஜெயிலுக்குள்ள கைதிகள் ஹாஸ்பிட்டல் படிக்க வச்சுட்டு குளுக்கோஸ் ஏத்துவான். அவன் எது சொன்னாலும் இப்படி ஆமாசாமி போற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் திருட்டு பசங்க, ஊழல் பண்ணவங்க. நீங்க திமுக பார்த்து நீங்க பேசுறீங்கடா. திமுக பார்த்து நீங்க பேசுறீங்களா? டெல்லிக்கு அடிமையாகிறத கொண்டு இன்னும் எத்தனை முறை பார், வேட்பாளர் அறிவிக்க சொல்ல எத்தனை முறை எடப்பாடி டெல்லிக்கு போறாருன்னு பாரு. இனி டிடிவி தினகரன் போயிட்டான். 2 நாள் கழிச்சு டாக்டர் அன்புமணி டெல்லிக்கு போய் ஆகணும். பூவே ஜெகன்மூர்த்தி உட்பட எல்லாரும் டெல்லிக்கு தான் போறாங்க. அங்க போய் அமித்ஷா கிட்ட தான் பேசுறாங்க. இங்க யாரும் பேசுறது இல்ல. சோ டெல்லிக்கு அடிமையாக இருக்கிற ஒரு கொத்தடிமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, நீங்க திமுக பத்தி பேசக்கூடாது. உன்னை என்னென்ன கெதி பண்ண போறானா, உன் அதிமுக கட்சியும் காப்பாத்துற இடத்துல தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். எனவே எடப்பாடி திமுக பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சூட்கேஸ்ல துணி ரெடியா வச்சுட்டு இருக்கு. எப்ப வேணாலும் டெல்லி கூப்பிடுவாங்க. உங்க ஓனர் அமித்ஷா எப்ப வேணாலும் கூப்பிடுவாங்க. போ, கை கட்டின நில்லு. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். நண்பர்களே அனைவரும் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நமது சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரம் செய்ய போவதே குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் தான். உங்களை தினமும் சந்திக்க இருக்கிறேன். வணக்கம்.